எவ்வளோ பண்ணி வைக்கிறோம் பல்லுக்கு அந்த பையன் இங்க எடுத்து வரல வீட்டுல மாட்டிட்டான் எந்த குறையும் கிடையாது கை 1ஆம் தேதியிலேருந்து புட்டாச்சு 3ஆம் தேதிக்கிழமை வரைக்கும் எந்த குறையும் கிடையாது அரிசி வேலை தெரிய போதா எண்ணெய் வேலை தெரிய போதா பருப்பு வேலை தெரிய போதா கறி வேலை தெரிய போதா அவங்க கும்பல் அடிச்சா கேட்டாலும் நம்மளுக்கு பொண்ணு அடிச்சா வச்சு கொட்டுறாங்க. ஆமா அதனால ஊருக்காரங்க வரைக்கும் நம்மளுக்கு குறை கிடையாது. ஆனா அடுத்த வருஷம் அந்த மெத்த ஊர் அடுத்த வருஷம் கூட ஆரம்பிட்டு நீ இவனுக்கு திட்டாங்க ஊர குத்து பட்டா அது மாதிரி நீ தான் சௌரியமா இருக்க. சரி உன் குடும்பத்திலே எல்லாரும் சௌரியமா? என் குடும்பத்துல சௌரியங்க. என் முண்டாட்டி இருக்கிற வரைக்கும் என் குடும்பம் சௌரியம் தான். உன் முண்டாட்டி இருந்தா என்னதான் சௌரியம்? அவன் ஆதார் அட்டை வச்சிருக்கா. ஆதார் அட்டை வச்சிருக்கா. ஒரு லோன் முடிச்சுன்னா இன்னொரு லோன் எடுப்பா, அதை வச்சு சாப்பிடுவோம். அந்த லோன் முடிஞ்சுன்னா இன்னொரு லோன் எடுப்பா, அதை வச்சு சாப்பிடுவோம். உன் குடும்பமே என்ன லோன் எடுத்தா குடும்பமா? ஆமா அவன் லோன் எடுத்தா நாங்க லோன் போடுறோம். ஏன்டா லோன் போடுற? வாங்கும் போது ஈஸியா இருக்கு, அடைக்கும் போது கஷ்டமா இருக்கு. சம்பாதிக்கிறது 25,000, அவன் வாங்கிருத்து 47,000. லோனுக்காரர் வருவாரு. எக்கா எக்கா கொளுத்த சத்த கூட நாளைக்கு வீட்டு கொடுத்துருவோம். லோன் எடுத்துட்டு நம்ம வீட்டு லோன் போடுறோம். நீ சொல்லுங்க உங்க கதையா. கற்றறிந்த கலதர வான்கள் நாங்கள் கற்பிலே சிறந்த தாய்மார்கள், கற்பிலே சிறந்த தாய்மார்கள், ஆய்ந்தறிந்த அறிவாளிகள், ஆய்ந்தறிந்த அறிவாளிகள், படுத்தறிந்த மேதைகள், படுத்தறிந்த மேதைகள் அமர்ந்திருக்கபடியான சபையிலே சபை நோக்கம் எதிர்நோக்கம் 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 கண்ணிலே தோற்றமா இருக்கக்கூடிய பிள்ளைகள். வர வேட்டுக்காரங்களா நான் யாரு எந்த நாடு எந்த தேசம் பொண்ணு வச்சு வந்து நான் யாரு எந்த நாடு யாரை கட்டிக்கணும்னு தெரியுமான்றீங்களா? உங்க ஆதார் அட்டையாவது கொடுங்க. உங்க ஊரு உங்க பேரு உங்க அட்ரஸ் நான் சொல்றேன். வரவும் இல்ல நான் யார் தெரியா யார் தெரியா இன்னும் மினிஸ்டர் பாதியில ஓடி செடி வாங்க மாடு உள்ள வருதான் உள்ள வராதுமா. அது வந்து உள்ள வராது. அது அரோகல்ல தலை பேர் சாப்பிடும். எங்க அம்மா இருக்காங்களே என் குடும்பத்திலே நம்ம குடும்பத்துல 18 பேர். ஆமா 18 பேர்ல எங்க அம்மா தான் பத்தினி. உங்க அம்மா தான் 10 மணி மக்களுக்குள்ள 22 தெரிஞ்ச விஷயம். அந்த மாதிரி ஏன் இப்படி சொல்றேன்னா என்னுடைய நாடு இருக்கிறது. இதுதான் என்னுடைய நாடு. சொன்னாலும் இது நம்ம நாடுதான். ஆமா நம்ம என்னதான் நம்ம நல்லா ஆடுமோ கெட்டதா ஆடுமோ கச்சா வச்சு நம்ம அப்படின்னா இது. ஆமா கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய் சீதனை கேட்பாள், சகோதரி கொலையும் செய்வாள், பத்தினி உயிர் காப்பாள், சோழன் சலதார விழுகு நீரும், சலதார விழுகு நீரும், சாகரம் தன்னை சார்ந்தால், சாகரம் தன்னை சார்ந்தால், குலம் என்று கொள்வதெல்லாம் குறைகள் வெறுப்பதில்லை. இல்லை 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 புலவர்கள் சபையில் கூடி புன்கவியாளர் சார்ந்தால் நலம் என்று கொள்வதெல்லாம் நவிழ்வது பெரியோ. ஏன்னு சொன்னா பெற்ற பிள்ளை வீட்டுல தவறு செஞ்சுட்டா அந்த பிள்ளைய ஆத்தா அப்ப 2 அடி அடிச்சாலும் அடுத்தது என் புள்ள மாதிரி ஆவாதுன்னு சொல்றாங்க இல்லையா? அங்கீகாரத்திலே தவறு செய்து விட்டால் பிள்ளையா இருந்தா மன்னிக்கிறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம எந்த தவறு செஞ்சாலும் அப்ப கோயில் உண்டி உடச்சிங்க
உண்டியா யாரா ஓட்டு ஏதாவது நாங்க தெரியாதனமா தவறு செய்து விட்டால் எங்களை மன்னிக்கணும்னு சொல்லணும். நாங்க எந்த தவறு செஞ்சாலும் நீங்க போட்டுங்கன்னா கோயில் உண்டி போய் உடப்பா இது போட்டுப்பாங்களா? நாடு இருக்கிறது. இதுதான் என் நாடு. என்னன்னா எங்கேயா ஒண்ணு அழுகுது பாரு, அதுக்கு சேர வேண்டியதை கொடு. நாடு இருக்கிறது. அரக்க அரக்க துறக்குமா பூம்பாலை இறக்க இறக்க துறக்குமா தூக்க மாட்டேப்பா. காலையில வீட்டுக்கு ஒரு சுப்பா அடிச்சு தூக்கிப்பாரு. ஒரு நாளைக்கு சம்பளமே 2500 தான். 2500 இருந்தாலும் 2 ஷிப்பும் தான் அரிசி எடுக்கிறான். உங்க உக்காந்து இருக்குது 150 மேல இருக்கு. உனக்கு புத்திருக்கா? அது மாதிரி தாங்க ஐயா வரும். நம்ம அம்மா பள்ளிக்கூடத்துல ஆயா வேலை இருக்காங்க. ஆமா, அந்த பள்ளிக்கூடத்து சாவி நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம வீட்டுக்கு பார்த்தாலே ரேஷன் கடை சாவி, அதுவும் அந்த ரேஷன் கடைக்காரர் நம்ம கிட்ட தான் முடியாது. நம்ம ரேஷன் வந்து 50 கிலோ சிப்பத்து 25 கிலோ 25 கிலோ. ஆமா. ஐயோ புள்ளி அடிக்கிறாடி அம்மா. கரக்க கரக்க சுரக்குமா காமின் பால். கரக்க கரக்க அப்படியே எண்ணெய் விட்டு அப்படியே வச்சா அது மட்டும் சொல்லும் புள்ளியும் வந்து காமின் பால். கண்டால் சுரக்கும் காமப்பா. ஆமா, கண்டால் சுரக்கும் காம்பளான் பால். காம்பளான் இல்லடா காமப்பால். எப்படி கண்டால் சுரக்கும்? ஒரு அழகான பொண்ணு போச்சுன்னா அந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பேர் என்ன சொல்லிட்டா போதுமா? அது அந்த மாதிரிதான் எவனா ஒரு பொண்ணை பார்த்துட்டானா பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பொண்ணு சுடிதார் போட்டுருந்தானா இந்த பொண்ணு நல்லா தாண்டா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவன் போடுவான். பார்த்தாலும் பார்த்துருவான். அதுல இருந்து அந்த பொண்ணு நம்மளதான் பார்க்கறான். அந்த காலத்துல புடவை வந்தது, ஊரு நல்லா இருந்தது, குடும்பம் நல்லா இருந்தது. ஆமா. அப்புறம் சுடிதார் வந்து இப்ப நைட்டி வந்துட்டுது. நைட்டி வந்துதான் இப்ப ஆட்டம் போடுது. நைட்டி எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு பிரசவ நேரத்துல ஆஸ்பத்திரியில குழந்தை பெத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் நைட்டி கண்டுபிடிச்சது. அப்பேர் பார்த்தேன். அந்த மாதிரி என் நாட்டிலே அங்க பாத்தியா அண்டைங்க அசுத்தமா இருக்காது என் நாடு. எங்க பார்த்தாலும் கிளீனா இருக்குங்க. கிளீனா இங்கிலீஷ் தான் பேசுவியா? ஏன்னா இப்ப எல்லாம் அந்தந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு வராங்கல்ல, அந்தந்த கிளையா கட்சியாளரும் பெருக்கி கூட்டி வாட்டு அந்த எலெக்ஷன் வரைக்கும் காய்ச்சி வாங்கணுமா? இப்ப எல்லாம் கிளீனா தான் இருக்கும். அது மாதிரி என் நாட்டுல அந்த மாடு கட்டி போன
கேட்டோம்னா என் நாடு இருக்கிறது சந்தனமும் செண்பகமும் பாக்கும் தேக்கும் சந்தனமும் செண்பகமும் பாக்கும் தேக்கும் சாமத்தினை பயிர் வகைகள் தலையை தூக்கும் சாமத்தில பயிர்கள் தலையை தூக்கும் எங்க தலை தூக்கும் ஒண்ணு கையா பக்கம் தூங்கும் சந்தனமும் செண்பகமும் செண்பகமே ஆமா செண்பகமே ஐயோ சாமத்தினை பயிர் வகைகள் தலையை தூக்கும் சாமத்தில பயிர்கள் தலையை தூக்கும் இந்து வந்து மரக்கிளையை விடு பார்க்கும் இந்து வந்து மரக்கிளையில் விடு பார்க்கும் இந்து நான் சூரியனுக்கு ஒரு பெயர் ஆமா ஏமா கேள்வி அது மாதிரி என் நாடு இருக்கிறத இசைந்த தமிழ் நாட்டுக்கு இல்லை என்ன நாட்டிலே முக்கணி திறந்த நாடு என்னுடைய நாடு முக்கணி மாப்பழா வாழை வாழை மரக்காயலும் இவனுக்கு வேற இந்த வேச்சை வேற கட்டி விட்டான் காட்டு தெரியாம பேடாத்தி கிடக்குறான் ஊரு பேரு 4 பேர் தெரியாம தான் உன் பேரு என்னன்னு தெரியாம பேடாத்தான் ஊர் வழக்கில் பிள்ளை கட்டி வச்சிருப்பாங்க. என் பிள்ளைய பாத்தியா? உன் புள்ள பாத்தியா இல்ல அது வாய்க்கால என் பிள்ளை கட்டி வேணா வெட்டி வருவான். ஆனா பிள்ளை எப்படி சுத்துறான் பாத்தியா? அவன் இங்க மட்டுமா சுத்துறான் பாவம் கால ஏறிக்கிற மூட்டுல நாடு இருக்குதா அதுதான் தெரிந்து போயிரு பல 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 ஆமா முடியாதுனால ஒரு மூட்டை திம்பா தேசத்தை ஆடும் கதமணி நாவு அசையாமல் கரத்திலே செங்கோல் ஏந்தியா ரத்தாட்சி செய்து வரும்படியான என் பாட்டா இருக்காரு. என் பாட்டை யாரு நான் யாருக்கு பிறந்தேன் அது என்ன எனக்கு தெரியும். 6 மூணுக்கு பிறந்தேன் எனக்கு பின்னாடி 6 வயசு கழிச்சு முன்னாடி பிறந்த கம்யூனிட்டி அதுங்க எனக்கு பின்னாடியே 6 வருஷம் கழிச்சு முன்னாடி ஆமாடா ஆமாண்டா என் பேர் என்ன எனக்கு பின்னாடி 6 வருஷம் கழிச்சு முன்னாடி பிறந்தவங்க அதான்டா எப்படின்னு கேக்குறான். அது அப்படிதான் அது உனக்கு தெரியாது சின்ன பையனை விட்டு சேராம் தேசம் மன்னன் எங்க பாட்டி இருக்காங்களே மாதிரிக்குள்ள மாணிக்கம் மேல்வாதி மாணிக்கத்தை விட மாதிரி கூட மாணிக்கம் கருப்பா இருந்தாலும் பொறுப்பா குடும்பம் பண்ணுவோம். பெண்களுக்கு வழிகாட்டி ஏன் மற்றவெல்லாம் கண்ணு தெரியாது உங்க பாட்டி தான் இருக்கும். மங்காத குல விளக்கு கற்பின் சிலோன்மணி கலங்கரை விளக்கம் அப்படி என்று சொல்லக்கூடிய எங்க பாட்டி இருக்காங்களே சித்திரவள்ளி சித்திரையில வெள்ளி இல்ல அப்புறம் எந்த மாசம் தான் வெள்ளி இல்லாம எல்லா வெள்ளியும் இருக்குதான் கூட. சித்திரவள்ளி என்ற பேர் ஓவியம். எங்க பாட்டி பெத்தது ஒண்ணே ஒண்ணு. ஆமா பெத்தது ஒண்ணே ஒண்ணு. எங்க அம்மாடா காயினா காயு பேயினா பேய். அம்மால 2 நாளைக்கு போய் பூத்த கூட இருக்கணும். அவன் அனல்ல தூங்க முடியாம வேசனை பண்ணிட்டு போறான். அது மாதிரி ஆனா பேய் சொல்றது ஒரு 4 நாளைக்கு தொடர்ந்து பேய் சொல்லு. திறந்து விட்டாங்க திரும்பி மூடக்கூடாது. எங்க அம்மா இருக்காங்களே எங்க அப்பா இருக்காங்களே
எங்க அப்பா தான் கேள்விப்பட்டிருக்க அத்திமாநகரம். அத்திமாநகரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அத்திமாநகரம்னா டெல்லி. தெரியுமா? ஐயோ தெரியுங்க. லோன் கொடுக்க வந்திருக்காங்க மத்திய கவர்மெண்ட்ல இருந்து. மத்திய கவர்மெண்ட்ல யாரு இருக்குது? நிலத்துக்கு 2000 தருவாங்க. யாருதான் மத்திய கவர்மெண்ட்ல? மோடி. மோடி. நான் என்ன சொல்றேன் இப்ப வேணாம் அந்த கதை, நீ சொல்லு. மோடிலாம் எங்க தலைமுறைக்கு பின்னாடி வந்தவங்கடா. எங்க தலைமுறை? சரி, என் தலைமுறையே 32, நான் 33வது தலைமுறை. 36. அதுல எங்க அப்பா இருக்காரு அத்தி நகர் வேந்தன். தன்னுவோட 32 ஆச்சா? 33 யாரு? விஜயநாச்சாரியாச்சா? 34 யாரு? ஆனந்த மகாராஜா அவரு தலைமுறையாச்சா? 35 அர்ஜுனாச்சா? 36 அவனு புள்ளியோ. அதே பானம் இருக்கான் 37. ஒரு 37வது தலைமுறையா? தலைமுறை 4 தலைமுறை பேர் எனக்கு தெரியும். யாரு? அந்த மாதிரி 4 தலைமுறை பேர் தெரியும். எங்க அப்பா பேர் ஆறுமுகம், அவங்க அப்பா பேர் முருகேசன், அவங்க அப்பா பேர் ஐயா கண்ணு, அவங்க அப்பா பேர் அருணாச்சலம். அதுக்கு மேல எங்க பாட்டிக்காரி இல்ல, அவளை கேட்டுப்பான். இருக்க மாட்டீங்களா? எங்க அது மாதிரி எங்க அப்பா இருக்காரு பாண்டு மகாராஜனுக்கும். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மித்ரா தேவிக்கும். மித்ரா தேவிக்கும் இவர் ராஜாக்கள் கேள்விப்பட்டிருக்கா? ஐயோ பணங்களை குடிச்சிருக்கேன், ஈச்சங்களை குடிச்சிருக்கேன், தென்னங்களை குடிச்சிருக்கேன், பட்டிகளை கூட குடிச்சிருக்கேன். இந்த இவர் ராஜாக்கள் எங்க இருக்கிற ராஜாக்கள் என்றால் 5 நவமணிகளை போல எங்க அப்பா 5 பேரு. உங்க அப்பா யாராரு? பெத்தப்பா, சித்தப்பா, பெரியப்பா. எந்த அப்பன பேரை சொல்லாயா? யாரு தெரியுமா? எங்க அப்பா யமனுக்கு அம்சத்தால பிறந்தவர். எங்க அப்பா தர்மர். காத்து வந்து பிறந்ததால எங்க அப்பா வீமன். காத்து வந்து நாளைக்கு 2 சைக்கிள் பம்பு வாங்கி வச்சாச்சு. காத்து வந்து வேலை விட்டே புள்ள பிறந்திருக்கிறான். பகவான் மூலமாக வீமன் பிறக்க தேவேந்திரன் மூலமாக எங்க அப்பா இருக்காரு. எங்க அப்பா இருக்காரு. உங்க அப்பா இருக்காருதான். எப்ப சத்தாவன் அவனும் சாவும். எப்ப சாவான் ஜமாவன் எடுத்துக்கலான்னு பாக்குறான். 8 பேர் சத்தாவா அவன் சாவான். அவன் எம்மாங்க எடுத்து போட்டு அவன் உட்காந்துட்டான். பெரிய பெரிய வித்தம்லாம் எடுத்து போட்டு அவன் உட்காந்துட்டான். காலு நொஞ்சி ஆனாலும் எங்க கருமாய் கூட்டாட்டுல அவன் தான். எங்க அப்பா இருக்காரு. அதுல முன்னாடி 2 தள்ளு, முன்னாடி 2 தள்ளணும், பின்னாடி 2 தள்ளு, நடுவுல விட்டு நடுவுல எங்க அப்பா. உங்க அப்பா அப்பா தான் பேரு என்னய்யா? உங்க அப்பா பேரு தெரியாது? என்ன ஆதார் அட்டை கூட வைப்பாட்டா? எங்க அம்மா 2 பேர். எங்க அப்பா அர்ஜுனன். அர்ஜுனன்டா. உங்க அப்பா அர்ஜாத்தினாரா? அர்ஜாத்திங்கள நொய்யா அரைச்சு போடுச்சுன்னா அர்ஜுனனுக்கும் எங்க அம்மா இருக்க முத்து தங்கம் வைடூரியம் பவளம் கோமேதகம். எங்க அம்மா சுத்த பவளம்டா. உங்க அம்மா பவளம் பவளம் சரியா? அம்மா சத்தியமாலுமே சுத்தம் பாலம் தாங்க. பாலம் பவளக்கொடி பவளக்கொடி பவளக்கொடி. எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி கணக்கே கிடையாது. ஆமா ஆமா, அதே ஒரு சத்தியமா உண்டுங்க.
எப்படியா கொடுத்தாரா 45 வருஷமா கொடுத்தாரா எத்தனை கொண்டாடியோ தங்கச்சியே வாங்குறான்டா. இப்ப கால் உஞ்சா பிறகு தான் பேசாம வீட்டுல கிடக்கான். ஹாய் ஓ அப்படி எங்க அம்மா பவள குடிக்கும் பிள்ளையாக பிறந்த இருவருக்கும் பிள்ளையாக பிறந்த என்னுடைய பெயரோ மதி மதி மோகன். தம்பி மதி மதியா மதி மோகன் சுருக்கமா மதி மதி வாடாகுங்க மதி மோகனன் புறப்பட்டு வருவேன். ஆனால் இதெல்லாம் என்ன? இதெல்லாம் கண்ணால முடிஞ்ச கட்ட நம்ம 17 பேர் வரமோ இல்லையோ ஊரு உள்ளால இது ஃபர்ஸ்ட் வந்தாதான் ஓ கூத்தாடி வருவான போட்டு இன்னைக்கு அப்படின்னு தெரியும். கண்ணால முருங்க கட்டணும் அம்மா அலட்சியமா சொல்லிட்டேன். 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து போய் நகைக்கடையில பார்த்து இதை கட்டிட்டு வந்துதான் நான் தான் யார் தெரியுமா அபிதாஸ் அதிபதி கர்ணன் கொடை வள்ளல் விடிய விடிய வள்ளல் வள்ளல் ஒண்ணுவான். காலையில வாத்தியார கர்ணாட்டு ஒரு டீ வாங்கி கொடுனா என்கிட்ட 10 பைசா அது மாதிரி 10 லட்ச ரூபாய் பணத்தை எடுத்து போனா நகை கடையில போய் உனக்கு எந்த டிசைன்ல நகை வேணுமோ எடுத்தாந்து உடனே கொடுப்பாங்க. ஆமா இந்த நகருக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி ஆர்டர் கொடுக்கணும். அவங்க சொல்ற ரேட்டுக்கு தான் நம்ம நகை வாங்க முடியும். ஆமா அந்த மாதிரி காலகட்டம். இது என்ன வந்து போச்சுடா இது என்னடா? இதான் ஓ முந்தாள அந்த அங்காள ஒரு பாட்டு வாங்கி கொடுத்து பாரு ஊருக்குள்ள பள்ளி பொண்ணு முன்னாள் ஒருத்த வீடு என் வீட்டு பக்கத்து வீட்டு வீட்டுதான் அவன் வீட்டுக்காரன் அவன் எனக்கு கொடுத்துறாங்க. கடைக்காக அங்கனம் வெள்ளையம் முட்டை கீர்த்தி ஆமாம் 32 வீடுகளோடு என் தாயும் தந்தையும் ஆமாம் என்னை கல்வி சாலையிலே படிக்க வச்சாங்க. ஓ எத்தனை லட்சம் வாங்கின 2 லட்சமா 3 லட்சமா என்னத்துக்கு கல்வி சொல்லல என்ன பார்த்தா என் கல்லா இருக்கிற மாதிரி கல்வி சாலை கல்வி சாலையிலே என்னென்ன படிச்சேன்? என்ன ஒரு மனிதனாக பிறந்து விட்டோமானா எப்படிதான் இருக்கணும்? ஒரு மனிதனா பிறந்துட்டா நல்லவனாவே இருக்க கூடாது. அவனு தான் நல்லவனா இருந்தா அவனை ஒரு 10 பேர் சேர்த்து கெடுக்க பார்ப்பான். ஆமா மனிதனா பிறந்தா கெட்டவனா இருக்கணும். எவன் குடும்பத்தை விலை காமிக்கலாம், எவன் வீட்டு காலியா இருக்கலாம், கூடி வர திருநாள் எடுத்துருவான். அவன் என்ன பண்ணுவான்? கோயில் வரி கொடுக்க மாட்டான். அவன் தலப்பா கட்டின்னு புல்லா போத பண்ணுதாய் நாட்டாம திருநாள் நடக்காது அப்படின்னு சரி நாட்டாம சும்மா கஷ்டப்பட்டு கேக்குறான அவன் வீட்டுக்கு வருவாங்க பொண்ணு ஃபர்ஸ்ட் அங்க போவாரு. அவன் அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கோயில காப்பு காட்டுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கேரளாவுக்கு போடுவான். நான் கல்வி சாலைக்கு வரும்பொழுது என் நாட்டிலே உள்ள இவங்க உட்காந்துருக்காங்களா இவங்களாம் யார் கூத்து பார்க்க வந்த சமம் நாட்டு மக்கள் என் நாட்டு மக்கள் பூரா ஐயா அந்த ஆரோக்கிய அப்படி ஆளக்கூடிய மன்மதன் மங்கையர்கள் ஆள மேந்த
மாறணும் மதிமா எங்க எங்க நான் தெருவிலே நடந்து வருவேன் ஆனால் வீதியிலே நடந்து வந்தீரானால் ஆனால் ஆரோக்கியாபுரி ஆளக்கூடிய மன்மதன் தான் வருகிறாரா ஆமா மதிமோகனன் தான் வருகிறாரா ஆமாங்க அப்படி என்று அழகுனா அழகுங்க ஏன் எனக்கு அழவா இல்ல உங்களுக்கு எல்லா அழகை விட அந்த பல்லு அழகு அர்ஜுனனை விட தான் அழகு அர்ஜுனுக்கு பள்ளியில பரிசு விளையாடுறமா அதுல அந்த தாளத்து உனக்கு பாரு முன்னாடி 2 மம்டி மாதிரி இருக்கு பாரு ஏன்னா என் பிள்ளைக்கு என்ன குறைடா அந்த பள்ளி ஏன் வளர்த்து தெரியுமா கல்யாணத்துல தேங்காய் சொன்னது வச்சிருக்காரு தேங்காய் சொன்ன ஆராய்ச்சியா அது மாதிரி பிள்ளையாக பிறந்து ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிள்ளையாக பிறப்போம் ஆனால் ஆனால் எதற்காக பிறக்கிறோம் ஒரு தாய் தந்தைக்கும் ஆம்பளை பிள்ளைய பிறந்தால் 16 வயதில் ஒழிஞ்சா போய் குடிச்சிட்டு வந்து தாயின் தந்தை கட்டையால் அடித்து கொள்ள வேண்டும். பெத்த தாயை தொட்டு அடிச்சா கூட்டம் கொண்டு போகும். ஆனால் தான் நான் கட்டையை எடுத்து அடிக்கிறேன். அது மாதிரி ஒன்னா பண்ண பிள்ளைகளுக்கு 100 ரூபா கொடுக்குறா, எனக்கு 20 ரூபா கொடுக்குறா. 150 ரூபான்ற ஒரு கோட்டு சைடுக்கு வாங்க 20 ரூபா வேணும். இதிகாச புராணம் நன்னூல் நன்னூல் நெல்லம் இப்படி எல்லாம் 400 பத்து பாட்டி சிவாகத்துல சாஸ்திரம் 64 கலை காணும். எவ்வளவு கோயில் கொண்டு கட்டை எடுத்து போயிருப்பான். என்னத்த 64 கல்ல காணும். கலை காணும்டா. 96 தத்துவம் நன்னூல் இதிகாச புராணம் அங்க இருக்குதே. அது மட்டும் இல்ல, மகாபாரதம், ராமாயணம், சிவபுராணம், தத்த புராணம், விஷ்ணு புராணம், 18 புராணம் இது பூரா நன்கரவே கட்டு அரை கல்லமே கவலை இல்லாத கருணை உனக்கு. கள்ளம், கபடு, சூது, பாது, கொலை, களவு, 5மே பஞ்சமகாபாதகம். இது 5மே செய்யக்கூடாது. யாரு? மது, மாது, சூது, கொலை, களவு. அது இல்லைன்னா நம்ம ஆள உயிராவே இருக்க மாட்டான். 10 பேரு போய் பாரு. காலையில அந்த சாராய கல்ல இந்த காலில் இருக்கிற சத்து, இந்த உடம்புல இருக்கிற சத்தை ஃபுல்லா இழுத்து இங்க வச்சுப்பான். அது மாதிரி சாராயன்றது குடிக்க கூடாதுரா. சாராயன்றது குடிச்சா என்ன ஆகும்? கொஞ்சம் 4 நாளைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் போக போக நார்மலா இழுக்க ஆரம்பிக்கும். கள்ளு சாராய குடிக்காத கட்ட கஞ்ச மது மதுவாரு உதைக்காத நீ தருதலை பெயர் ஊத்த சடலம், உப்பிருந்த பாண்டம். ஊத்த சடலம் என்று உப்பிருந்த பாண்டம் என்றாங்க. பார்த்த பேருக்கு ஊத்த இல்லை, பாட்டுக்கு ஊத்தல் உடல். ஊத்த சடலம் என்று என்ன, உப்பிட்ட பாண்டம் என்னது பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, வாங்கி குடிக்கிறவங்க கூட அவங்ககிட்ட காசு இருக்கிற வரைக்கும் வாங்கி குடிச்சிட்டு 4 நாளுக்கு அப்புறம் பார்த்த பேருக்கு ஊத்த இல்லை, நம்ம கூட இருக்கிறவனுக்கு ஒண்ணும் தெரியாது. பாத்துக்கு உந்த உடலுக்குள்ள குடிக்கிறவனுக்கு தான் தெரியும் அவன் உடல்ல என்ன இருக்கு. குடிக்கிறவனுக்கு தான் தெரியும் கோட்டோட இருக்கு. ஆமாங்க, அவன் உடம்புல என்ன இருக்கு, எப்படி இருக்கு அவன் உடம்பு கண்டிஷன் அவனுக்கு தான் தெரியும். மத்தவனை போய் கேட்டா எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது இல்ல. உச்சிக்கு மேலவோ நமக்கு கீழே அங்க பச்சை விளக்கு சொல்லியில கல்லு சாராயன் குடியாங்க. அந்த பாட்டுல விட்டா இது உச்சிக்கு மேல உலாவுக்கு மேல அங்க பச்சை விளக்கு எரியுதடி. பச்சை விளக்கு எரியுதடி. எந்த விளக்கும்? உச்சிக்கு மேல நமக்கு கீழே பச்சை விளக்கு எரியுதடி. எரியுதா
வாத்தியார் வராம அங்க ஆடணும். ஆமா ஆமா கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமி என் வேஷம் வரைக்கும் நல்லா அடிச்சு. அப்புறம் நேத்து ஒருத்தர் இங்க வந்து பல்ட்டிலாம் அடிச்சு காட்டினாரு. அவர் பேர் வர மாட்டேன். பூபாலன் அப்படித்தான் சொல்லணும். அவருங்க வந்து 2 சுத்தி சுத்தினாரா குச்சி கட்டி தனியா அந்த மாதிரி புகழ் இல்லாத மனுஷன் இருக்கானா புழுவுக்கு சமானம். ஆமா தோன்றினும் புகழோடு தோன்று அக்கிலார் தோன்றலில் தோன்றாமல் என்று நன்றி. புகழோடு வாழ்ந்தா 5 நிமிஷம் வாழ்ந்தாலும் போதும். ஆமா ஆயுள் காலம் வரைக்கும் புகழோடு வாழ முடியாது. முடியாது ஏண்டா முட்டிக்கால ரத்தம் இருக்கிற வரைக்கும் நம்ம பாடலாம், ஆடலாம், ஓடலாம், விளையாடலாம். அப்படியே ரத்தம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வெட்ட அவனுக்கு குத்துற அவனை பாக்குறவன் அவன் சொல்லிட்டு போறவன் தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்கி ஊட்டி வருவான். கலையாத கல்வியும் கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் குறையாத செல்வமும் ஒரு கபடு வாராத நட்பும் கவலைப்படாத நட்பும் கன்றாத வலிமையும் குன்றாத இளமையும் ஒரு கழுப்பினி இல்லாத உடலும் உடலும் சலியாத மனமும் மண்பகலாத மனைவியும் தவறான சந்தானமும் கிளப்பிக்கிடி அம்மா இல்ல கிளம்புங்க. கீர்த்தி மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத குடையும் குடையும் அமுதீசன் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள்வாணி அபிராமி. ஒரு மனுஷனுக்கு 16 சம்பத்தும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். 16 சம்பத்துல 15 சம்பத்து சும்மா சம்பத்து. ஆமா 16 சம்பத்து என்ன சம்பத்து? பிள்ளை சம்பத்து. துதி வாணி வீரம் விவேகம் தூதன்யம் உண்மை போகம் உதாண்மை அறிவு கல்வி செல்வம் வீரம் மழலை. 16 சம்பத்து தான் புள்ள சம்பத்து. ஆமா ஐயா. கோடி கோடியா வீடை கட்டி வச்சிருந்தாலும் அந்த வீட்டுக்கு என்ன இருந்தா அழகு தரும்? ஒரு வீட்டுக்கு விளக்கும் மிண்டிரும். விளக்கு இருந்தா மட்டும்தான் அந்த வீட்டுல அழகு தரும். விளக்கேத்தி வச்சாதான் அழகு தரும். நாட்டிற்கு அழகு டெல்லிய மாதிரியும். காட்டிற்கு அழகு ஆச்சா தேக்கு. பாட்டிற்கு அழகு மாட்டுக்கு அழகா. காட்டிற்கு அழகு பாரத வெண்பா. மாட்டிற்கு அழகு கொம்பு வாழும். பெண்களுக்கு அழகு பொங்கையும் கூந்தலும். ஆட்டிற்கு அழகு அதான் மயிறு. யாரு மயிறு? எடுத்தாலும் குத்தமா இருக்கு. ஆட்டுக்கு அழகு மயிறு தான். முடியும் சொல்ல மாட்டீங்களா? ஆட்டுக்கு அழகு மயிறு. அனந்த முடி மயிறு. அடர்ந்த முடி. ஆட்டிற்கு அழகு அடர்ந்த முடி. ஆட்டுக்கு அழகு அடர்ந்த மயிறு. மயிறு போய்டா போய்டா அம்மால முடக்கல தூக்குறான் போ. அது மாதிரி நம்மை கொண்டு வந்து இப்படி 2 இரவு நாடகத்தை நேற்று எனக்கு கேப் இருந்ததுன்னா 3 ராத்திரியா வாங்கி போயிருக்கோம். அது மாதிரி நமக்கு நாடகத்தை நடத்த வாய்ப்பில் அளித்த என் தாய் திருநாடு என் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் காசு வாங்கி தின்று தான் ஜாவான். அப்ப இந்த மூச்சு இப்பயே கூட விட்டாலும் பரவாயில்ல. ஏன் ஊருக்காரங்க உனக்கே எழுதி கொடுத்துருக்காங்களா? சோத்தினால் எடுத்த காயம் துணினால் போட்டு வாழ்வு. கூற்றவன் வந்து அடுத்தால் கூவாமல் போகும் ஐயா. ஆமா பசி எடுக்கிற கூட்டம் தான் ஒரு மனுஷனுக்கு சம்பாதிக்கணும்னு தோணும். சம்பாதிச்சாதான் சாப்பிடணும்னு தோணும். அப்ப சோத்துக்காக தான், அப்ப வவுத்து பழப்புக்கு தான் ஊரு விட்டு ஊர் வந்து கூத்தாடு. யாரா இருந்தாலும் அப்ப வவுத்து பழப்புக்கு தான் அங்க வேலைக்கு போறது. வவுத்து பழப்புக்கு கூத்தாட வந்துட்டோம். எங்க வவுத்து பழப்புக்கு நம்ம 20 பேரு எங்க வவுத்து பழப்புக்கு கூத்தாட வந்துட்டோம். எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறியா? 20 பேர் கணக்கு எடுக்க வேணாம். வவுத்து பழப்புக்கு வரீங்க, கூத்தாடுறீங்க. வவுத்து பழப்புக்கு நீங்க மாட்ட வல்லூர் பொண்ணா 3 வேலைக்கு போட்டு வல்லூரே போனாலும் வாடி தவித்தோருக்கு வள்ளலார். வடலூரே போனா 3 நாள் வரைக்கும் தான் சாப்பாடு. 3ஆம் நாள் அட்டையை காட்டெல்லாம் ஒன்னும் உள்ள விட மாட்டாங்க. அது மாதிரி வவுத்து பழப்புக்கு கூத்தாட வந்துட்டோம். வாழனை போட்டு நல்ல காட்டிடு காத்து அணையாதரி நீ காத்து அணையா. அப்ப சோத்தினால் எடுத்த காயம். ஃபர்ஸ்ட் ஆள் எடுக்கிற பிச்சைக்காரனுக்கும் கூத்தாடிகளுக்கும் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆள்ல பிச்சை எடுக்கிறோம், காய் வெட்டி கட்டின்னு பிச்சை எடுக்கிறான். ஒரு தட்டை வச்சு நம்ம தாயே நாங்க நைட்டுல கட்டை மூட்டையை கட்டின்னு பிச்சை எடுக்கிறோம். ஆமா
பிச்சை அமைதியா இருந்து போட்டாதான். இப்ப கூத்தாடுறோம்னா ஊர் மக்களும் அமைதியா இருக்கணும், கூத்தாடுறவங்களும் அப்பதான் கதை சொல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். என்ன கதை சொல்றான் புரியும் உங்களுக்கு. நான் உங்க ஒரு பக்கம் கத்த, நீங்க ஒரு பக்கம் கத்த, காலையில என்னடா கூத்தாடுனீங்க நான் ஊருக்காரங்க எங்களை கேட்க. என்ன வரி கொடுத்தவங்க அவங்க பேச மாட்டாங்க. என்னடா இது கொடுங்க, நீ சொல்றது உண்மைதான்டா. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஆர்வத்துல இப்ப ஒரு சண்டையே நடக்கும். இப்ப கோயில் மூணு அடிச்சு வந்தாங்க. ஏம்பா உன் வேலையை பாருப்பா, உன் வேலையை பாருப்பான்னு ஏன் சொல்றாங்க? அவங்களுக்கு இருக்கிற ஆர்வம். அப்ப நம்ம எம்மா காத்துனாலும் அவங்களுக்கு தெரியவா போகுது. அடுத்த வாசக்காரன் வரான், அவன் என்ன பாடுறான், அவன் அடிச்சு பாடலாம், இந்த மண்டைக்கிட்ட உடச்சு பாடலாம். இந்த சண்டை நடக்கும்ல, நம்ம என்ன கத்துனாலும் அவங்க சொல்றபடி நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஆமா, ஆவி போக்க பாவி கோவி அழைக்கிறேன், எங்க ஆவி போக்க இருக்கத்துல கூத்தாடிதான் பாவப்பட்ட செல்லும். ஆயுசு கம்மி. ஏன் பேசாதீங்கன்னு சொல்றோம்னா நாங்க கத்தறுத்தாவது உங்களுக்கு புரியணும். அதனாலதான் எங்க ஆவி ஒரு நாளைக்கு போய்கிட்டு தான் இருக்கு. நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கத்துறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு போய்கிட்டு தான் இருக்கோம். எங்க ஆவி போக்க பாவி கோவி அழைக்கிறேன், கண்ணுக்கு உடனே பார்த்தாலே தண்ணி குடிக்கிட்டு வாத்தியார் மூச்சு அடிச்சு தண்ணி குடிச்சா பாட்டு நஞ்சிரும். ஆமா, உங்களுக்கு தான் நினையும். அப்ப துணியினால் போட்டு வாழ்வு போனா வராது மானம் உயிரும். மானமும் உயிரும் மானத்தை மறைக்குதான் துணி கட்டும். ஆமா, கூற்றவன் வந்தெடுத்தால் கூவாமல் போகுமையா, யமனுக்கு கூற்றவன் ஒரு பேரு. நீ இப்படி கெட்டிக்காரன் ஆட்டு அப்படி ஒண்ணு கூட போவ விரி மாம கறந்து புடிங்கி செத்துருவேன். எல்லா விரி மாம புடுங்கவங்கெல்லாம் நக்கி பாக்குமா சொல்றேன்டா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். நாளை யமனே என்கிட்ட வந்தாலும் இன்னும் ஒரு மயிரும் புடுங்க முடியாது. என்ன பண்ண? நான் பையிலே வச்சிருக்கேன் 2 குவாட்டரு. நாளை ஆளு கட்டி போடணும், கட்டி குடிச்சிட்டு அவனை அனுப்பி விட்டுருவான். எவனும் வரானோ உங்க சீட்டை எடுக்காம என் சீட்டை எடுத்துருவான். அது மாதிரி நம்மை கண்டு நாடகத்தை நடத்த வாய்ப்பில் அளித்த குமலம் கிராமவாசிகள் அனைவரும் ஒன்றாக எல்லா ஊர்லயும் திருநாள் நடக்குது. ஐநாறு கோயிலுக்கு பொங்க வச்சு முடிச்சிட்டாங்கண்ணா. நாளைக்கு தான் ஐநா கோயில் பொங்கல். அந்த கூட்டம் போகும் பாரு, ஊரே கிளம்பி போகுது. நான் நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு ஐநா கோயில் இருக்கலாம். சக்கரை நம்ம மாடு போட்டு தின்ட்டு அந்த நெல்லி கோயில் பக்கம் பேட்டு வந்துடலாம். அந்த நான் வந்த வருஷத்துக்கு மறாத வருஷம் தான் என்னடா பண்ற போறாங்கன்ட்டு 2 கிலோமீட்டர் தான் சொல்லி இட்டு மூட்டாங்க மதுரை வரம் கட்டிக்கினேன். அது இங்கேருந்து கிட்டத்தட்ட 3-4 கிலோமீட்டர் போன மாதிரி இருக்கு. அந்த காட்டால வரணும் போல இருக்கு, ஒத்தையடி பாதையால. நானும் போய்கிட்டு தான் இருக்கேன். எங்க தாங்க இருக்கு கோயில்? ஆத்தால கீத்தால இட்டு ஆறு தானே அது ஏரியா ஆறு. அந்த ஆத்தால போய் எந்த ஏரியில இப்ப ஆத்துல தண்ணி வருது? ஏரியில தான் தண்ணி கிடக்கு. அதனால தான் அது பேர் ஏரி வந்து 6ஆம் மாத்தியாச்சு. போயிட்டு வந்தாங்க. அது மாதிரி இன்னைக்கு எங்கடா கூத்தாடுறாங்க ஆறுமு கொஞ்சமா. இந்த சனம் போய் நாளைக்கு அங்க என்ன பக்கத்து ஊரு அங்க பேசிக்கும். பிஎஸ் பாளையத்துல பேசிக்கும். மூர்த்தாமோ வந்தாண்டா அந்த ஆடு வேஷம் ஆடுறானே பரவாயில்ல நல்லா ஆட்டம் அந்த பையனு சொன்னாங்கன்னா பெருமை. அப்புறம் ஒரு சிலரு ஞாபகம் வந்தது தெண்டக்கருமா அந்த ஆடு ஓடு கத்திட்டு போட்டு விடா அப்படின்னு சொல்றாங்க 4 பேரு. அதுக்கு தகுந்த மாதிரி கூத்தாடணும். அப்ப இவங்க போய் நாளைக்கு அங்க சொல்றது நம்மளுக்கு நல்ல பேர் ஆகிற வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம சொல்ல நீ சொல்ல அதுக்காக தான் புகழ் இல்லாத மனுஷன் முழுவுக்கு சமானம். அப்பா சொல்லுவாரு, அவர் பேர் வர மாட்டேங்குது. அவங்க நம்ம அம்பாவுக்கு போமா, அவர் பேர் நட முருகனா. அவரு ஒருவனுக்கு செய்த நன்றி உத்தமர் எவரானாலும் மறுபிறப்பி எடுத்த போது மறப்பவன் மனிதன் அல்ல. ஒருத்தவனுக்கு செஞ்ச நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது செய்த நன்றி அன்றே மறப்பது நன்று. அது மாதிரி திருவள்ளூர் அவரு அது மாதிரி
புகழோடு வாழக்கூடியவர்கள். இப்போ வந்த உடனே இங்க இருக்கிறவங்கள முக்கா பேர் ஏமா ஏமா நாங்க மனுஷனா மாடம்மா என்னம்மா அடடா முக்காவாசி பேரு வந்த உடனே வான்னு கூப்பிடுறதுக்கும் வாடான்னு கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, வா தம்பின்னு கூட்டாங்க பாரு. அவங்களுக்காவது பரிந்து நம்மளால சிற்றறிவு கட்டி வாரு கட்டது கையளவு கல்லாது உலகளவு நம்மளால தெரிஞ்சவாறு நம்ம ஆடுறோம். ஆமா, அது மாதிரி ஊர் கிராமவாசிகளோடு பார்த்திருக்கும் எமது நாடக ஆசிரியர் மேல்வாதியைச் சேர்ந்த விமாணிக்கம் நாடக ஆசிரியர் தாத்தா அவருடைய பார்த்திருக்கும் உமக்கும் அடிவுனாயும் கடன் வணக்கம். கத்தல் போனால் காணாலே திருவாமூர் ரோட்ல அடிபட்டு செத்தானு எந்த வாத்தியாரா எதனவா? உனக்கு தெரியாத? நீ மணப்பட்டு கந்தன் நீ பார்த்து நான் பார்த்துருக்கேன். மணப்பட்டு கந்தன் தெரியுமா? கெட்டியார ஆண்டு வாத்தியார் சம்மா போட்டு நடத்துன ஆளு. திருவாமூர் ஜெயப்பால போய் கூட்டினு வர போய் பைபாஸ் ரோட்ல போனோடனே திருவாமூர் மோடுகளை அடிச்சு போட்டாங்க. அதான் கந்தன் போனான் காணானி. திருவாமூர் ரோட்ல பைபாஸ்ல அடிபட்டு செத்தானி. அது வேணாம், அந்த கந்தன் இல்லையா? அருணகிரி நீ இதை மாதிரி பண்ணாதான் எதா பாடி நிப்ப. அருணகிரிநாதருக்கு 2500 காணி. அப்பா அருணகிரிநாதருக்கு 2500 காணி. 500 வேலி 2500 காணி.